ஹாய் பேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் ஆல்ரெடி ஏபி ஒரு டிசைர் பார்த்தவங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒமேகா வர்ஸ் சீரீஸு. இதில் ஆல்ஃபா, ஒமேகா, பீட்டா, அப்புறம் ஃபெர்மான்ஸ் அப்படின்னு நிறைய புது விஷயம்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீரீஸ் இந்த ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளேயே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வெயிட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் இங்கே நம்ம 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய ரிச்சான சிஇஓ மாதிரி இருக்கான். அதே இடத்துல இன்னொரு ஒரு பையன், ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான். அங்கே ரிச்சா சிஇஓ மாதிரி இருக்கிறவன் எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த சின்ன பையன் மாதிரி இருக்கான்ல, காலேஜ் படிக்கிற பையன், அவன் எங்கேயோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஒரு பையனை 4-5 பேர் சேர்ந்து துரத்துற மாதிரி இருக்குது. என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு இந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த 2-3 பேர் சேர்ந்து அந்த பையனை என்னமோ பண்ண போகிறாங்க. ஏதோ கழுத்துக்கிட்ட கடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய ஹீரோ காட்டுறாங்க. இவன் பேர் வந்து ஃபட்ஸா, ஷார்ட்டாக ஃபட்டுன்னு கூப்பிடுவாங்க. இவனோட செகண்டரி செக்ஸ் என்னன்னு சொல்லி இன்னும் அவனுக்கு தெரியாது. செகண்டரி செக்ஸ்னா ஆல்ஃபாவா, பீட்டாவா, ஒமேகாவா அப்படின்னு தெரியாது. அதே நேரம் இங்கே நம்மளோட இன்னொரு ஹீரோ காட்டுறாங்க. இவன் தான் அங்கே சிஓ மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தால அவன். இவனோட பேர் வந்து நக்குன்னு. இவனோட செகண்டரி செக்ஸ் வந்து ஒரு ட்ரூ ஆல்ஃபா. இவனோட ஃபெர்மான்ஸ் நேம் வந்து மிட் நைட் டிஸ்டிலரி அப்படின்னு இருக்குது. ஃபெர்மான்ஸ் அப்படின்றது அவங்க உடம்புலேருந்து வர ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு. இது நம்ம மனுஷங்களுக்கு இது கிடையாது, ஆனால் இந்த ஒமேகா வர்ஸ் சீரீஸில் இது வரும். அவன் ரெடியாகி கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அப்போ யாரோ அங்கே சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தன் வர போகிறான். அவனை பார்க்க தான் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கான். ஃபோனில் அவனோட தம்பி பேசுகிறான். தம்பி என்னன்னு தெரியல, என்ன கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்க அவன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெடி ஆகி போகிறான். அவனை சுற்றிலும் 4 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பான். அப்புறம் இங்கே ஃபட்டை காட்டுறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை துரத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஃபட்டை அங்கே போய் அந்த 4 பேரை செம்மையாக அடிக்கிறான். அடித்து போட்டு கடைசியில் எப்படியோ அந்த பையனை காப்பாற்றிடுறான். போங்கடா எல்லாரும் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அந்த பசங்க எல்லாமே பயந்து போகிறாங்க. அப்போ அவங்க துரத்திட்டு போனாங்கல்ல, அந்த பையனோட பேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நம்ம ஷார்ட்டாக சங்குன்னு சொல்லலாம். அவன் வந்து ஒரு ஒமேகாவாமா. அவன் வந்து ஃபட்டுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான். என்னை காப்பாற்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ஃபட்டு கேட்குறான். பரவாயில்ல, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு, நீ மட்டும் வராமல் இருந்திருந்த எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு அந்த சங் சொல்கிறான். ஆமாம், அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஃபட்டு கேட்க, அவங்க என்னோட நெக்கை கழுத்தை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது கழுத்தை கடிக்க ட்ரை பண்ணாங்களா? அவங்கெல்லாம் என்ன நாய்ங்களா அப்படின்னு கேட்க, ஓ உனக்கு விஷயமே தெரியாதா? இது நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாற்றிட்டேன், இல்லைனா எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த சாங் சொல்கிறான். ஆனால் ஃபட்டுக்கு எதுவும் புரியல, எதுக்கு கழுத்து கடிக்கணும்னு சொல்லி அவனுக்கு எதுவும் சரியாக தெரியல போல இன்னும் அதை பற்றியெல்லாம். அந்த சங்கன்றவன், நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு உன்னுடைய லைன் ஐடி தெரியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அந்த சங்குக்கு ஃபட்டை பிடிச்சிருக்குது போல. அவன் தயங்கிக்கிட்டே கேட்க ஃபட்டும் தயங்குறான். அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவனுடைய லைன் ஐடியை டைப் பண்ணி கொடுத்துட்றான். அவனோட பேர் வந்து ஃபட்ஸா அப்படின்னு சொல்கிறான். சரி அவ்வளோதானே, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு, நீ தனியாக வீட்டுக்கு போயிடுவல அப்படின்னு அந்த சங்கிட்ட கேட்க அவன் போய்க்குவேன்னு சொல்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபட்டை அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த சங்கு ஃபட்டையை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபட்டை பிடிச்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. அப்புறம் இங்கே இன்னொருத்தவனை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோவோடைய தம்பியா அண்ணனான்னு தெரியல. ஹீரோ பேர் நக்குன்னு இல்லை, இவன் பேர் வந்து நக்கின். இவனோட செகண்டரி செக்ஸ் வந்து இவன் வந்து ஒரு ட்ரூ ஆல்ஃபா தான், அவனுடைய பிரதர் மாதிரியும். அப்போ அவனோட பிரதர் அங்கே வந்ததுமே, நீ ரொம்ப லேட்டு பிக் பிரதர் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நக்குன் தான் வந்து அண்ணன் போல, இவன் தம்பி. அப்போ நக்குன் அங்கே வந்ததுமே அந்த சூப்பரிண்டென்டென்ட் எங்கே அப்படின்னு கேட்க, நான் ஆல்ரெடி ஸ்டாஃப் அனுப்பியிருக்கேன் அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறேனே அப்படின்னு கேட்க, அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தான், அந்த ஆளுங்களை அனுப்பி அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ போய் அவனை பார்க்க போறியா? நம்ம நியூ பார்ட்னர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உனக்கு அவங்கள யார் பிடிக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கிண்டலாக கேட்க அவன் சரி ஓகேன்னு சொல்கிறான். வா என் கூட அப்படின்னு நக்கின் அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நக்குன் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்த சீனில். அப்போ அங்கே ஒருத்தன் வந்து நக்குன் கிட்ட வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு, ஏதாச்சும் உனக்கு தேவைன்னா என்னை கூப்பிடு அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். நக்குன் அந்த ட்ரிங்கை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஆனால் இன்னும் குடிக்கல. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு வேணும்னே நக்குன் பக்கத்தில் போய் உட்காரான். நக்குன் உடனே அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி உட்கார ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் சும்மா இல்லாமல் மறுபடியும் பக்கத்தில் வரான். அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கால, அவன் உடம்புலேருந்து ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஃபெர்மான்ஸ்ன்றது ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஸ்மெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லை வச்சு அவன் நக்குனை கரெக்ட் பண்ணலான்னு வந்தான் போல. ஆனால் நக்குனுக்கு அது பிடிக்கல. நக்குன் அவனை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்க அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வேற நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. இங்கே ஒரு கெஃபே இருக்குது. அந்த கெஃபேல ஒருத்த உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து ஆங்ஸா. இவனோட செகண்டரி செக்ஸ் வந்து இவன் வந்து ஒரு பீட்டான்றவங்க அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற பரிஸ்டா இவனை நல்லா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸு போல். அப்போ அந்த கெஃபேக்குள்ளே நம்ம ஃபட்டு வரோம். ஃபட்டுக்கு அந்த இடம் நல்லா தெரியும் போல்.
அப்ப அவன் வந்துட்டு உள்ள அங்க இருக்கிற பரிஸ்டா கிட்ட நல்லா பேசுறான். பரிஸ்டா "உனக்கு என்ன காஃபி வேணுமா?" அப்படின்னு கேட்க, "சரி எனக்கு ஒரு காஃபி குடு" அப்படின்னுட்டு அவன் ஆங்ஸா கிட்ட பேசுறதுக்கு வந்து உட்கார்றான். அப்ப அவன் அவனுடைய உடம்ப பார்த்துட்டு, "என்னடா பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்குது. என்ன பண்ணிட்டு வந்த?" அப்படின்னு கேட்க, "நான் ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்க, "ஒரு பையன 4 பேர் சேர்ந்து துரத்திட்டு இருந்தாங்களாம். நான் அந்த பையன காப்பாத்திட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் சும்மா பொய் சொல்லாத. இல்ல யார் கூடயாச்சும் நீ அஃபேர்ல இருக்கியா?" அப்படின்னு கிண்டலா கேட்குறான். அதுக்கு ஃபட்டு சொல்றான், "நான் கூட அந்த பையனுடைய காசுக்காக அவன தொரத்துறாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க அவனுடைய கழுத்த கடிக்கிறதுக்காக தொரத்திட்டு இருந்திருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. எதுக்கு கழுத்த போய் கடிக்க போறாங்க?" அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்குறான். "கழுத்த கடிக்க போனாங்களா?" அப்படின்னு ஆங்ஸாவும் கேட்க, "ஆமாண்டா, உனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்குல்ல?" அப்படின்னு கேட்க, அப்ப ஆங்ஸா சொல்றான், "ஒருவேளை அந்த பையன் வந்து ஒரு ஒமேகாவா இருப்பான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஒமேகாவா? அப்படின்னா?" அப்படின்னு கேட்க, "செகண்டரி ஜெண்டர் தான்டா. ஒருவேளை அவனை துரத்திட்டு வந்தவங்க ஆல்ஃபாவா இருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னடா இது ஒமேகா ஆல்ஃபா? எனக்கு எதுவுமே புரியலையே" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் செகண்டரி ஜெண்டர்" அப்படின்னு ஆங்ஸா சொல்றான். "என்னடா சொல்ற நீ?" அப்படின்னு கேட்க, "இப்ப மனுஷங்கள்ல மேல் ஃபீமேல் இருக்காங்கல்ல, ஆனா அது வந்து அவங்களுடைய மெயின் ஜெண்டரு. அது மட்டும் ஜெண்டரா இல்லாம சில பேருக்கு வந்து உல்ஃபோடைய பிளட் லைன் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செகண்டரி ஜெண்டர் இருக்கும். அவங்க ஆல்ஃபா, பீட்டா, அந்த ஒமேகா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பரிஸ்டா இருந்தால அவ வந்து அவனுக்கு கேஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, "டோனட் வேணுமா?" அப்படின்னு கேட்குறான். "இல்லடா நான் டயட்ல இருக்கேன்" அப்படின்னுட்டு அந்த டோனட்டை வாங்ஸா கிட்ட கொடுத்துட்றான். அப்ப ஆங்ஸா ஃபட்ட பார்த்துட்டு, "எனக்கு என்னமோ நீ ஒரு ஆல்ஃபாவா இருப்பேன்னு தோணுது" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு ஃபட்டு கேட்குறான். "நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ரொம்ப டேலண்டடா இருக்கல்ல. ஸோ நீ பார்க்கறதுக்கு ஒரு ஆல்ஃபா மாதிரி தான் தெரியுற" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆமா, நீ பார்க்கறதுக்கு நல்ல ஆல்ஃபா மாதிரி தான் இருக்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, நல்ல தைரியமா இருக்க" அப்படின்னு அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்க, காலேஜ்ல நீ பெரிய ஆளு, அத்லெட் அப்படி இப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆங்ஸா சிரிச்சுக்கிட்டே, "ஆமா, எனக்கும் நீ ஏதோ ஆல்ஃபாவா இருப்பேன்னு தான் தோணுது" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், "ஆனா நான் ஆல்ஃபாவா இருந்தா எனக்கு மத்தவங்களோட ஃபெர்மான்ஸோட ஸ்மெல் வரும்ல. இதுவரைக்கும் நான் யாரையுமே ஸ்மெல் பண்ணது இல்லையே" அப்படின்னுட்டு, நான் ஒரே ஒருத்தனை ஸ்மெல் பண்ணியிருக்கேன்" அப்படின்னுட்டு அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான்ல அந்த பரிஸ்டா, அவன் பேரு நைலு. "நைல தான் நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அவன் எப்பல்லாம் குளிக்காம இருக்கானோ அப்பல்லாம் அவன் மேல செம்மையா ஸ்மெல் அடிக்கும்" அப்படின்னு கிண்டல் பண்றான். ஆக்சுவலா ஆல்ஃபாவும், ஒமேகாவும் இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களோட ஃபெர்மான்ஸோட ஸ்மெல்லு தெரியும். ஆனா பீட்டாவா இருக்கவங்களுக்கு அது அவ்வளவா தெரியாது. அப்புறம் இந்த பரிஸ்டா அங்க காஃபி ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஃபட்டு அது அவனுக்காக ரெடி பண்ண காஃபின்னு சொல்லி எடுக்க போறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பாடிகார்ட் நிக்கிறான். பார்க்கறதுக்கு நக்குனுடைய பாடிகார்ட் மாரி இருக்கான். "அது உன்னோடது இல்லடா, அவங்களோடது" அப்படின்னு சொல்ல, ஃபட்டு அந்த காஃபி வந்து அந்த பாடிகார்ட் கையில குடுத்துடுறான். அப்ப ஃபட்டோட கையில அந்த ஃபெர்மான்ஸு அந்த கப்புல போயிடுது. அப்புறம் இவனோட காஃபி எடுத்து இவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாடிகார்ட் அந்த காஃபிய நக்குனுக்காக தான் வாங்கியிருக்கான். அத கொண்டு வந்து அவன் நக்குன் கிட்ட குடுக்குறான். நக்குன் அத எடுத்து குடிக்க போகும்போது, அவனுக்கு அந்த கப்புல அந்த ஃபெர்மான்ஸோட ஸ்மெல் இருக்குல்ல, அத அவன் நோட் பண்ணிடுறான். அத நல்லா சுத்தி சுத்தி ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். "எங்கேருந்து காஃபி வாங்குன?" அப்படின்னு நக்குன்னு கேட்க, "நம்ம எப்பயும் வாங்குற அதே கடை தான், அதே பரிஸ்டா, அதே காஃபி தான்" அப்படின்னு சொல்ல, "என்னடா நீ வேற, சும்மா இரு, அது ஒன்றும் கிடையாது" அப்படின்னு அவனோட தம்பி நக்கின்னு சொல்றான். இருந்தாலும் அந்த பாடி கார்டு கிட்ட அவன் கொடுத்து, "இதை கொஞ்சம் நீயே ஸ்மெல் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு என்னவோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது" அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் ஒரு ஆல்ஃபால, ஸோ இவனுக்கு அந்த ஃபெர்மான்ஸோட ஸ்மெல்லு நல்லா வருது. ஸோ அவன் என்ன பண்றான், மறுபடியும் மறுபடியும் அந்த காஃபி மக் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நக்குனு, நக்கின்னு இருக்காங்க. கூட 2, 3 பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. அப்ப நக்குனு அந்த காஃபி கப்பையே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த ஃபெர்மான் ஸ்மெல்லு ரொம்ப புடிச்சிருக்குது போல. ஒரு மாதிரி சுத்தி சுத்தி ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட பாடிகார்ட கூப்பிட்டு, "நீ எந்த கஃபேல வாங்குனியோ அந்த கஃபேயோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்றான். அவனும் "சரி சார்" அப்படின்னு சொல்லிட, அப்பயும் இவன் ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. இவன் பாட்டுக்கு அந்த கஃபேவை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல இவன் ஆஃபீஸ்ல உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கேட்டால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ் வந்துருச்சு போல. அத கொண்டு வந்து அவனோட பாடிகார்டு குடுக்குறான். அத பார்க்குறான் அவன். ஆனா அதுல அவனோட ஃபேஸ் சரியா தெரியல. "என்னது இது இந்த ஆங்கிள்ல இருக்குது, வேற ஆங்கிள் இல்லையா?" அப்படின்னு கேட்க, "அந்த கஃபேல இந்த ஒரு சிசிடிவி கேமரா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்றான். "எனக்கு தெரியாது, அது யாருன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்" அப்படின்னு சொல்ல, அந்த பாடிகார்டு வேற வழி இல்லாம சரி அப்படின்னுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் மறுபடியும் நக்குன் அவனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால அவனோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. மறுபடியும் அந்த காஃபியோட கப்ப எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு சீன் அவனோட மைண்ட்ல ஓடுது. அந்த சீன் ரொம்ப பார்க்கறதுக்கு செம்ம வைல்டா இருக்குது. ஒரு செம்ம இமேஜினேஷனு. அவன் யார் கூடயோ செம்மையா மேட்ரு பண்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபெர்மான்ஸ ஸ்மெல் பண்ணும்போது அவனுக்கு அந்த மாரி தோணுதுன்னா, அந்த ஃபெர்மான்ஸ்ல அவன் அந்த ஃபெர்மான்ஸ் அவன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது போல. அப்புறம் அடுத்த சீன்ல இவங்களோட கார் ஏதோ ஒரு கேரேஜ்குள்ள போற மாதிரி இருக்குது.
அங்க நெறைய பேர் கையில கன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வண்டிய விட்டு கீழ இறங்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த வண்டிக்குள்ள இருந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் இறங்குறாங்க. அப்ப வண்டிக்குள்ள நக்குனு நக்கின்னு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, "இன்னும் எத்தன டைம் தான் இதே மாதிரி பண்ண போறானுங்களோ! நீ வேணா பாரு, இன்னும் 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல இவனுங்க தாங்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க சொன்ன மாதிரியே இவங்களோட பாடி கார்ட்ஸ் அந்த இவங்கள ஷூட் பண்ண வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் போல. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியல. இவங்க அசால்ட்டா தான் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நக்குன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். இல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னடா இத பத்தி கவலை அப்படின்ற மாரி அவன் கேட்க, இல்ல நீயா கூடிய சீக்கிரமா யாராச்சும் பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பிடிச்ச மாரி யாராச்சும் இருந்தா நானே அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவனோட பாடி கார்ட்ஸ் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா, இவங்கள அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாரையுமே பாடி கார்ட்ஸ் அடிச்சு போட்டுருக்காங்க. அதுல ஒருத்தன் பக்கத்துல போய் நக்கின்னு அவனுடைய வயித்துல கால வச்சுட்டு, "யார்றா உங்கள அனுப்புனது? சொல்லுடா யார் உங்கள அனுப்புனது?" அப்படின்னு கோவமா கேட்குறான். ஆனா அவன் வாயவே தொறக்க மாட்றான். அப்ப அந்த நக்கீனுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "இவன் மட்டும் வாய தொறக்கல. இனிமே அவன வாயவே தொறக்க முடியாத மாரி பண்ணிடுங்க" அப்படின்னுட்டு அங்கிருந்து போறான். பார்த்தா ஒரு ஷூட் பண்ற சத்தம் கேட்குது. அவனோட பாடி கார்ட்ஸ் ஷூட் பண்ணிட்டாங்க போல. அப்ப நக்குன் கிட்ட, "இப்போ கொஞ்ச நாளா நெறைய அட்டெம்ப்ட்ஸ் வருது. இந்த மாரி நம்மள அட்டாக் பண்றதுக்கு. ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் வீக் கிடையாதுடா. என்னால என்ன பார்த்துக்க முடியும்" அப்படின்னு நக்குன் சொல்றான். "இப்ப நான் உன்ன வீக்குன்னு சொன்னேனா? இருந்தாலும் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுதுல்ல" அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன்" அப்படின்னு நக்குன் சொல்றான். "இருக்கட்டும். இருந்தாலும் நீயா கூடிய சீக்கிரம் உனக்குன்னு ஒரு ஆள கண்டுபிடிச்சுக்கோ. இல்லன்னா அம்மாவே உனக்குன்னு ஒரு பொண்டாட்டிய கூப்பிட்டு வந்துருவாங்க" அப்படின்னு கிண்டலா சொல்றான் நக்கீனு. "அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கார்ல ஏறு" அப்படின்னு நக்குன் சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல நக்குன்னு நக்கின்னு வராங்க. அப்ப ஆல்ரெடி அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. மூஞ்ச உர்ருன்னு வச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அங்க ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா இல்ல ஃபிஷ் பொரியேஜ் வேணுமா அப்படின்னு கேட்க, 2 பேருமே ஃபிஷ் பொரியேஜ் வேணும்னு சொல்றாங்க. அப்ப சர்வன்ட்ஸ் இத கொண்டு வரதுக்கு போறாங்க. அப்பயும் அவருடைய அப்பா ஃபேஸு ஒரு மாதிரி உர்ருன்னு தான் இருக்குது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் வரான். யாரோ ஒரு புது பையன். அவனோட பேர் வந்து நஃபீட்டு. இவ வந்து ஒரு ஆல்ஃபா. வெறும் சாதா ஆல்ஃபா தான். ஏன்னா நக்குனுக்கும் நஃபீனுக்கும் வந்து ட்ரூ ஆல்ஃபான்னு இருந்துச்சு. இவனுக்கு வெறும் ஆல்ஃபான்னு வந்திருக்குது. அவன பார்த்ததுமே எங்க டேபிள்ல உட்காந்துருக்கிற நக்குனு நக்கீனோட ஃபேஸ்ல வந்து ரியாக்ஷனே இல்ல. ஆனா அவன பிடிக்கலன்றது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க சொன்ன பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து அவங்க முன்னாடி குடுத்துடுறாங்க. அப்ப அந்த ஃபாதர் இருக்கார்ல, அவரு நஃபீட்க்கு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நஃபீட் வந்து அவங்க முன்னாடி உட்கார்றான். நக்கீன் 2 பேருமே அவன ஒரு மாதிரி முறைக்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. மேபி அடுத்த எபிசோட்ஸ்ல நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் அந்த கஃபேவ காட்டுறாங்க. அப்ப நைல் ஒரு குட்டி பொண்ணுகிட்ட ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பிங்க் மில்க் வேணும் அப்படின்னு சொல்ல, கூடவே 2 டோனட்டும் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குது. வேணுமா அப்படின்னு அவன் கேட்க, அந்த பாப்பா டோனட்டும் வாங்கிக்குது. அந்த பாப்பா அந்த ஆர்டர வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில போக, அங்க கரெக்ட்டா அந்த நேரத்துல ஃபட்டு வரான். ஃபட்டு அந்த பாப்பாவ கொஞ்சிட்டு உள்ள வரான். உள்ள வந்ததுமே அவன் நைல் கிட்ட போய் பேசுறான். "என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? பிசினஸ்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்க, "வந்து ஆர்டர் எழுதுடா" அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க, அப்ப அந்த டேபிள்ல சங்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன அன்னைக்கு காப்பாத்துனான்ல ஃபட்டு. இவன பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே கைய காட்டுறான். அவனும் பக்கத்துல வந்து, "நீ எங்க இங்க?" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, "நீ அன்னைக்கு என்ன காப்பாத்துனல்ல, அதான் உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அதுக்காக?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் என்னை காப்பாத்தாம இருந்திருந்தேன், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும்" அப்படின்னு சொல்ல, ஃபட்டுக்கு எதுவுமே புரியல. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. "இது என்ன அவ்வளோ சீரியஸான விஷயமா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம், அவங்க யாராச்சும் எனக்கு கடிச்சிருந்தா அது கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்றான். "என்ன ப்ராப்ளம்? உன் கழுத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்குமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல" அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். அப்ப ஃபட்டு கேட்குறான், "ஓ நீ ஒருவேளை ஒமேகாவா?" அப்படின்னு கேட்க, அவன் தயங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்றான். ஒரு ஆல்ஃபாக்கும் ஒமேகாவுக்கும் இந்த நெக் பைட்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாமா. ஆல்ஃபா ஒரு ஒமேகாவோட கழுத்துல கடிச்சிட்டா அவன் மார்க் பண்ண மாதிரி அர்த்தமாமா. அப்படின்னா அவங்க சாகுற வரைக்கும் அவங்க 2 பேர் மட்டும் தான் பார்ட்னர்ஸா இருக்க முடியும். அவங்க 2 பேருடைய ஃபெர்மான்ஸ் இருக்குல்ல, அது 2மே பாண்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப உண்மையாலுமேவா அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்க, அதுக்கு சங்கு சொல்றான், "ஆமாம், அப்படி மட்டும் ஆயிருந்தா என்னோட லைஃப் ஃபுல்லா அந்த ஆல்ஃபா கூடவே நான் இருந்திருக்கணும்" அப்படின்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்குற ஃபட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவனும் அந்த உலகத்துல தான் இருக்கான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியலன்னு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, ஒருவேளை இந்த பாண்ட் ஒன்ஸ் பண்ணிட்டா அதை பிரேக் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் யாருமே அந்த பாண்டை பிரேக் பண்ணதே இல்லை அப்படின்னு சங்கு சொல்றான். ஒருவேளை அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டா அந்த பாண்டு ஒருவேளை பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஆங்ஸா இருக்கால, அவனும் வந்துடுறான். அந்த பாண்டை
வாயை உடைக்கிறதுக்கெல்லாம் திங்க் பண்ணி கூட பார்க்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் உங்களை கடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாங்கு மறுபடியும், நல்ல வேளை நீ வந்து அன்னைக்கு என்னை காப்பாற்றின, நீ மட்டும் அன்னைக்கு வந்து என்னை காப்பாற்றாம இருந்திருந்த அவ்வளோதான், என் கதையை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ சிரிச்சுக்கிட்டே ஃபட் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அப்புறம் அதை அவன் ஆங்ஸா கிட்ட கொடுத்து, இதெல்லாம் பத்திரமா நீ ஃப்ரிட்ஜில் வச்சிரு எனக்காக அப்படின்னு கேட்குறான். ஆங்ஸும் அதை வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் வந்து இவங்க பக்கத்தில் உட்காரான். என்ன விஷயம்னா, இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா இந்த ஒமேகா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற கதை அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு மனுஷங்க இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அந்த காலத்து மனுஷங்களாக இருந்தாங்கல்ல. அப்போ மனுஷங்க மாதிரியே உல்ஃபுலேயும் இந்த மாதிரி ஒரு இனம் வாழ்ந்திருக்காங்களாமா. அவங்க மலைக்கு மேலே இருப்பாங்களாமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு உல்ஃபுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் வந்து அவங்க 2 பேருமே பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக பிறந்த குழந்தையாமா. அதுலேருந்து தான் ஆல்ஃபா பீட்டா ஒமேகா அப்படின்ற அந்த 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துருக்குது. ஆல்ஃபா அப்படின்றவங்க எப்பயுமே ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமாக ஃபைட் பண்ணுறது, ரொம்ப டேலண்டடாக அப்படின்னு இருப்பாங்க. பீட்டா அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கம்மி தான், அவ்வளோவா ஸ்பெஷல் கிடையாது, சாதாரண மனுஷங்க மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க, பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஒமேகான்னு இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த சோஷியல் ஆர்டர்லேயே கொஞ்சம் கடைசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து குழந்தைய பெற்றுக்கணும், அடுத்த வாரிசை பார்த்துக்க வேலை அவங்க தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க, எல்லாராலையும் ரொம்ப பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. இதுதான் இந்த ஆல்ஃபா ஒமேகா பீட்டாவுடைய அந்த ஸ்டோரி. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆங்ஸோ சொல்கிறான், நான் வந்து ஒரு பீட்டா, அதனால தான் இது வரைக்கும் நான் யாரோட ஃபெர்மான்ஸையும் ஸ்மெல் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவன் சொல்கிறான், ஆனால் நான் வந்து இது வரைக்கும் யாரோடைய ஃபெர்மான்ஸையும் ஸ்மெல் பண்ணதே இல்லை, அப்புறம் நான் எப்படி ஆல்ஃபாவாக இருக்க முடியும், நீங்கள் எப்படி என்ன ஆல்ஃபான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஒமேகா உட்காந்துருக்கால ஆப்போசிட்டில், அதான் அந்த சங்கம், அவன் நம்ம ஃபட்டோடைய கையை பிடிச்சி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனோட கையிலேருந்து அந்த ஃபெர்மான் ஸ்மெல் வருது. ஆனால் இருந்தாலும் சங்கால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. எனக்கு என்னவோ உங்ககிட்ட இருந்து ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஃபட் அவனோட உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்க, உண்மையை சொல்ல போகணுன்னா எனக்கே கரெக்டாக சொல்ல தெரியல, நீ ஆல்ஃபாவா ஒமேகாவா அப்படின்னு. பேசாமல் இது நார்மல் ஆல்ஃபா ஸ்மெல் மாதிரி இல்லை எனக்கு, நீ பேசாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். உன்னோட செகண்டரி ஜெண்டர். உடனே அவன் தப்பாக நினச்சிக்கிறான். அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் நீ உன்னுடைய ஜெண்டரை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃப்யூச்சரில் நீ ஒரு ஆல்ஃபாவையோ இல்லை ஒமேகாவையோ பைட் பண்ணினா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் லைஃப் லாங்கு. ஸோ நீ இப்போவே செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க ஆங்ஸாவும் ஆமாண்டா அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் இங்கே அந்த நைல் இருக்கான்ல, அவன் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நைல் இல்லை ஆங்ஸா நினைக்கிறான். ஆங்ஸா ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் முன்னாடி ஏதோ ஒரு கப்பு வச்சிருக்குது கிளாஸ் மாதிரி, அதை எடுத்து கொடுறா அப்படின்னு அவன் சொல்ல, ஆனால் அது ஃபட்டு காதில் விழவே மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு உடம்புக்குள்ள ஃபெர்மான்ஸ் எல்லாமே அப்படியே செம ஃபாஸ்ட்டாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே புரியல. டே கிளாஸை குட்டுறான் அப்படின்னு அந்த ஆங்ஸா கேட்க, இவன் கோவத்தில் உன் முன்னாடி தானே இருக்குது அப்படின்னு கத்திடுறான். அதுக்கப்புறம் உடனே ஆங்ஸா கிட்ட, டே சாரிடா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சும்மா இருந்துடுறான். ஆனால் இருந்தாலும் ஃபட்டால் சும்மா இருக்க முடியல. அவனோட ஃபெர்மான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆல்ஃபா ஒமேகா பீட்டால ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒமேகாவாக இருக்கிறவங்களுக்கு, ஒமேகா ஆல்ஃபாவுக்கும் தான் ஹீட் வரும். அந்த ஹீட்ன்றது அவங்களுக்கு வந்து ப்ரீடிங் சீசன் மாதிரி, அந்த மாதிரி இவனுக்கு இப்போ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபெர்மான்ஸ் ரொம்ப அதிகமாக வெளியில் வருது. இது அவனுக்கு கண்டிப்பாக ஹீட் சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக செவத்தை பிடிச்சிட்டு போய் நிற்க முடியாமல் அங்கே இருக்கிற படிக்கட்டில் உட்காந்துடுறான். எப்படியோ அவனால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு என்ன ஆகுதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா இது அவனோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இங்கே இருந்தால் முடியாது அப்படின்றதுக்காக மெதுவாக மேலே போயிடுறான். மேலே தான் அவன் தங்கியிருக்கிற இடம் இருக்குது போல். அங்கே போய் சோஃபாவில் உட்காந்துடுறான். எப்படியாச்சும் சரியாயிடும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் அதை சரி பண்ணவே முடியல. ரொம்ப நேரம் அவனும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், அவனால் முடியல. அப்போ அந்த கெஃபேக்கு நக்குன் அங்கே வந்திருக்கான். அந்த ஃபெர்மான் ஸ்மெல் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்க வந்திருக்கான் போல். அந்த கெஃபேவையே சுற்றி பார்த்துக்கிட்ட இருக்கான். அங்கே வர அந்த கவுண்டர்கிட்ட நிற்கிறான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்க்குறான். எங்கே இருந்தாச்சும் அந்த ஃபெர்மான் ஸ்மெல் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் போல். இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் அங்கேருந்து போனான். ஸோ உனக்கு லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது போல். எங்கே அவன் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கெஃபேல ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்துருந்தே பாடி கார்டு அந்த பையனை யங் மாஸ்டர் ஜப்பான் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நக்குன் அந்த பையனை பார்த்துடுறான். நக்குனுக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸை தெரியும் போல். ஸோ அவனோட பேரண்ட்ஸை விசாரிக்கிறான். நான் லாஸ்ட் டைம் ஒயின் அனுப்பி வச்சேனே, உங்கள் அப்பா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அடுத்த டைம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஏன்னா அவன் தேடி வந்த ஆள் அவனுக்கு கிடைக்கல. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் அவன் ஃபட்டை காட்டுறாங்க. ஃபட்டு இன்னும் அவனுடைய அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் முடியல. அப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய பேண்ட்டுக்குள்ளே கையை விடுறான்.
நம்ம நினச்ச மாதிரி அது ஹீட் சைக்கிள் தான் போல. அவன் கையை விட்டு என்னென்னமோ பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அவனால் முடியல. ஏதோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் பண்ணுறான். ஆனால் அவனுக்கே அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இது என்னதுன்னு சொல்லி நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட செகண்டரி செக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடுறான். அங்கே போயிட்டு அவனோட பேரெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் நர்ஸுக்கிட்ட. சரி உங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து பிளட் எடுக்க போகிறாங்க. ஐயோ ரொம்ப வலிக்குமா அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே கேட்க, சேச்சா அவ்வளோலாம் வலிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு அவன் கையிலேருந்து பிளட் எடுக்கிறான். சரி இந்த செகண்டரி செக்ஸ் ரிசல்ட் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அவன் கேட்க, அது என்ன ஒரு 3 to 4 hours ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே அவன் கையிலேருந்து பிளட்டை எடுத்துடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட இவனு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அப்போ நக்குனோட வீட்டில் ஒரு பையன் இருந்தால நஃபீட் அப்படின்னு அவன் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல. அவனை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நக்கீனு வந்திருக்காங்க. எல்லாம் சரி பண்ணியாச்சா, பணமெல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு அவன் போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நக்குன் அந்த நஃபீட்டை பார்த்துட்டு, நீ பண்ணுறதுலாம் உனக்கே நல்லா இருக்குதா, இதெல்லாம் என்ன நினச்சிட்டு மனசில் அப்படின்னு கேட்க, நீ சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு அவன் கடுப்பாக பேசுகிறான். உன்னோட இந்த பிஹேவியரால் நம்மளோட ஃபேமிலி நம்ம பிஸ்னஸ் ரெண்டுமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப நக்கலாக பேசுகிறான் இவங்க 2 பேரையும் பார்த்து. ஒருவேளை இவன் 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளையா இருப்பானோ தெரியல எனக்கு, நானே சும்மா கெஸ் பண்ணது. அந்த நஃபீட் அவன் பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டு இருக்க நக்குனுக்கு செம்மையாக டென்ஷன் வருது. கையை முறுக்கிட்டு போகிறான். ஆனால் பக்கத்தில் நக்கீன் இருக்கிறதால அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறான். வாடா அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நக்குன் அவனோட ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் பையனால் இன்னும் அந்த காஃபி கப்பை மறக்கவே முடியல போல். ஏன்னா 2-3 நாள் ஆகிடுச்சு, இன்னுமா அந்த காஃபி கப்லேருந்து இந்த ஃபெர்மான் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து மறுபடியும் அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரா அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து எங்கேயோ கிளம்புறான். அப்போ இங்கே ஃபட்டை காட்டுறாங்க. நைட்டு டைமு அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆனால் அவனோட ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ இப்போ அவன் ஆல்ஃபாவா ஒமேகாவான்ற விஷயம் அவனுக்கு தெரியல. ஆனால் யாரும் அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு லைட்டாக டவுட் வருது. அவன் திரும்பி பார்க்குறான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரும் இல்லை. செகண்ட் டைம் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. சரி நம்ம தான் சும்மா தப்பாக நினச்சிட்டோம் போல, எதுவும் இல்லை அப்படின்னு அவன் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவனுடைய ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட்டை காட்டுறாங்க. அதில் ஒமேகா அப்படின்னு வந்திருக்குது. ஆனால் அந்த விஷயம் இன்னும் இவனுக்கு தெரியாது. அதே நேரம் அந்த பக்கத்தில் ஒரு செம்ம எக்ஸ்பென்சிவான கார் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவன் யோசிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம ஆல்ஃபாவாக இருந்தால் திடீர்னு நமக்கு பல்லு முளைச்சிடுமோ, ஏன்னா ஆல்ஃபானா கடிப்பாங்கல்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் அவன் ஒரு பாலத்தில் ஏறுறான். அவங்க பின்னாடி யாரோ மறுபடியும் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் லைட்டாக திரும்பி பார்த்தா அவன் நினச்ச மாதிரி ஒரு 2-3 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் இவன் திரும்பி பார்த்ததுமே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. இவனுக்கு மனசுக்குள்ளே செம்மையாக பயமாயிடுது. இவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனுங்களும் இவனை துரத்துறாங்க. ஆனால் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மடக்கி பிடிச்சிடுறாங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அவனுங்க காசுக்காக வந்த மாதிரி இல்லை, இவன் ஒமேகான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது போல. அவங்க எல்லாருமே சேர்ந்து இவனை கடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இவனால் முடிஞ்ச அளவுக்கு இவனை அவங்களெல்லாம் அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் அவனை பிடிச்சிக்கிறான், இன்னொருத்தன் அவன் பக்கத்தில் வர அவனை கடிக்கிற மாதிரி. அந்த நேரத்தில் அந்த எக்ஸ்பென்சிவான எல்லோ கலர் கார் அங்கே நிற்குது. நம்ம ஹீரோ அதுலேருந்து இறங்குறான். நக்குன் தான் அங்கே வந்ததுமே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஃபட்டை ஓடி போய் நக்குன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். நாங்கள் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு அந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ இவன் அவனோட ஃபெர்மான்ஸை வெளியில் கொண்டு வரான். அப்பயே அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. அப்போ நக்குன்னு அவங்க எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதே ஏபிஓ டிசைராக இருந்துச்சுன்னா அவனுடைய ஃபெர்மான் ஸ்மெல்லிலே அவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரியில் கொஞ்சம் கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. அவன் அடித்து முடிச்சதுமே எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஃபட்டு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் உடம்புலேருந்து ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் இப்போ ஃபட்டோட உடம்புலேருந்து ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதை அவன் ஸ்மெல் பண்ணிடுறான். உடனே அவனுக்கு இது அந்த ஸ்மெல்லு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்தில் அவன் கையை பிடிக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த வைல்டு இமேஜினேஷன் வந்துச்சுல்ல, அது மறுபடியும் ஞாபகம் வருது. அப்புறம் அவன் கண்ணில் போட்டிருந்த கண்ணாடியை கட்டுறான். அதுக்கப்புறம் இன்னும் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வர அவனுக்கு மறுபடியும் அந்த மேட்ரு பண்ணுற மாதிரி இமேஜினேஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அவன் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஆனால் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. கழுத்தை பிடிச்சி கடிக்க போகிறேன்னு நினைக்கிறான். ஐயோ கடிச்சிட்டான், உண்மையாலுமே கடிச்சிட்டான். அவன் கழுத்தை பிடிச்சி. இதோட இந்த சீனோட இந்த எபிசோட முடியுது. இந்த சீரிஸ் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.